தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ளே இந்த வீடியோவில் ஈடுபடலாம். தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் எல்லாருமே போட்டு எப்படிப்பட்ட மனுஷனுக்கு சீட்டை மறுத்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த உள்கட்சி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா செந்தில்குமார் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுக்கு இந்த 3 காரணங்கள் திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம். தருமபுரி எம்பி செந்தில்குமார் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பதிவு செய்யலாம். ரெண்டுமே பார்ப்போம் என்ன நடக்குது, இந்த மாதிரி சீட்டு மறுபடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்கும். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயம் மக்களே, நம்மலாம் பெரிய லெவலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு சீட்டு மறுத்துருக்காங்க. அந்த 10 பேருக்கு சீட்டு மறுத்ததில் மிச்சம் 9 பேரை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் கண்டிப்பாக ஒரு அடுத்த வாட்டி வந்து திமுக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சரி கட்டியிருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களோட பையனுக்கு வந்து வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சரி கட்டிடலாம். அவர் வந்து விருப்பம் மனு கூட தெரிவிக்கல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த செந்தில்குமார் அவர்கள் சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 99% இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு, வருகை பதிவு செஞ்சிருக்காரு, 316 விவாதங்களில் பங்கேற்றிருக்காரு, 511 கேள்விகளை நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்காரு. இதில் 2 ரகம் மக்களே. கேள்விகளை கேட்டுட்டு வர்றது ஒரு ரகம், அதாவது எழுத்துப்பூர்வமாக ஒரு கேள்வியை கேட்டுட்டு எழுத்துப்பூர்வமாக பதில் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகளை கேட்கலாம், பதில் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போகலாம். அல்லது நட்சத்திர கேள்விகள் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இருக்குது. நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன், இந்த கேள்விக்கு அமைச்சர் நான் அவையில் இருக்கும்போது பதில் சொல்லணும், ஏன்னா எனக்கு இதில் நிறைய சந்தேகம் இருக்குது, நான் துணை கேள்விகளை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் அது நட்சத்திர கேள்விகள்னு சொல்லுவாங்க. ஸோ செந்தில்குமார் அவர்கள் கேட்டதில் பல கேள்விகள் நட்சத்திர கேள்விகள் சொல்கிறாங்க. சும்மா பேருக்கு எம்பி வந்து 4 கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்குற ஆள் செந்தில்குமார் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நட்சத்திர கேள்விகளை நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன்னோட மொத்த நிதியில் 97% செலவு பண்ணியிருக்காப்புல மனுஷன். ஒரு 3% மட்டும்தான் ஹோல்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. 97% தன்னோட தொகுதிக்கு ஏதோ ஒரு வகையில் நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காரு செந்தில்குமார் அவர்கள். ஸோ ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு எம்பி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு ஆழமாப்படுது. இப்போ கட்சி ரீதியாக போகணும்னு வைங்களேன் மக்களே, தர்மபுரி அப்படிங்கிற தொகுதியானது 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலேருந்து சேர்ந்தது தான் தர்மபுரி எம்பி தொகுதி. 2019 ஜெயிக்கிறார் செந்தில்குமார் அவர்கள். அகைன் வந்து 2021 எலெக்ஷனில் தர்மபுரியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட திமுக கிடைக்கல. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிற கட்சிகள் ஸ்வைப் பண்ணிட்டு போகிறாங்க, திமுகவுக்கு அங்கே வாய்ப்பே மறுக்கப்படுது. இதற்கு மிக முக்கியமாக சொல்லப்படுற காரணம் என்னன்னா, செந்தில்குமார் அவர்கள் பண்ண உள்கட்சி அரசியல், உள்கட்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. செந்தில்குமார் அவர்களை தர்மபுரி தொகுதியில் ஒன்றிய செயலாளர் ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு நிகழ்வுக்கே அழைக்கிறத தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அவருக்குன்னு ஒரு கூட்டம், அவருக்குன்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு மட்டும்தான் அவர் அகைன் கூப்பிட்டாங்களே தவிர தொகுதி சீராக தொகுதி மொத்தமாகவும் கட்சி பணிகளில் செந்தில்குமார் அவர்கள் முழுமையாக செயல்படல, முழுமையாக அவரால் பங்களிப்பு ஏற்பட முடியல. ஏன்னா இந்த மனுஷனை யாருமே ஏற்றுக்கக்கூடிய வகையில் அந்த மனுஷனோட செயல்பாடு இல்லை. ஏன்னா இந்த மனுஷர் ஒவ்வொரு தடவையும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துறது தான் மிக முக்கியமான காரணத்தை வச்சு செயல்படுறதுனால இவரை பெரிய லெவலில் கட்சி நிர்வாகிகள் விரும்பலை அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு சீட்டு கொடுத்ததுக்கு முதல் காரணமாக சொல்கிறாங்க. 2வது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செந்தில்குமார் அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலே நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், அவரே வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் இருக்கார்ல, அவர் பேசுவார். செந்தில்குமார் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் நேரடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நிதானமாக பேசு, கொஞ்சம் பார்த்து பேசு, கொஞ்சம் கவனமாக பேசு அப்படிங்கிற அறிவுரையை கொடுக்குவார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நிதானமாக அவர் செயல்பட மாட்டார் அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுனால தான் நாடாளுமன்றத்தில் இவரே தான் பேச போய் பெரும் சர்ச்சைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நாடாளுமன்ற நிகழ்வுகளில் இவர் இப்படி பேச சொல்லி முதலமைச்சர் நேரடியாகவே வலியுறுத்துவார் அப்படிங்கிறது அன்பில் மகேஷ் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பாங்க. அதை செந்தில்குமார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையில் செயல்பட்டாலும் சில சர்ச்சைகளுக்கும் அவர் வந்து விதிவிலக்காக இருந்தது கிடையாது, சில சர்ச்சைகளுக்கும் அவர் காரணமாக இருந்திருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம கூட கண்டனம் தெரிவிச்சிருப்போம். அப்படிப்பட்ட சில வார்த்தைகள்லாம் அங்கே பயன்படுத்தி பெரிய லெவலில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சு அதனால திமுகவுக்கு ஒரு அவப்பேர் வந்து தேசிய லெவலில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்ததுனாலையும் நாடாளுமன்றத்தில் ஒரு பக்கம் மக்கள் வேலைகளை பார்த்ததுனாலும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தை உபயோகத்தில் செந்தில்குமார் அவர்கள் தடுமாற்றத்தின் காரணமாக திமுகவுக்கு தேசிய லெவலில் அவப்பேர் கிடைச்சதையும் திமுக அங்கே மறுக்கலை. ஸோ அதனால் அந்த மனுஷன் கொஞ்சம் இடக்கு முடக்காக பேசுகிறாப்பிலேயே இவர் சரிபட்டு வருவாரா, அந்த இடக்கு முடக்கு பேச்சு சீட்டு மறுப்புக்கு 2வது காரணமாக சொல்லப்படுது. இப்போ 3வது விஷயத்துக்கு போகலாம். 3வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழுக்க இந்து மத வெறுப்பு அப்படிங்கிறது செந்தில்குமார் அவர்களோட
விஷயத்தோட அப்படியே இணைச்சே பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2022 ஜூலை 16 பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒன்றியத்தில் ஒரு ஏரி புனரமைப்பு பணி நடக்குது. அந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்தி பெரிய லெவலில் வந்து புனரமைச்சு பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து அங்கே பூமி பூஜை போடுறாங்க. அந்த பூமி பூஜையானது போடப்படும் போது அங்கே பார்த்தீங்கன்னா இந்து மத சடங்குகள் அடிப்படையில் அந்த விழா வந்து ஆரம்பிக்கிறாங்க அரசு விழாவில். ஸோ அந்த அரசு விழாவில் இந்து மத சடங்குகள் எப்படி பண்ண முடியும், கிறிஸ்டினுக்கு எங்கே பிரதிநிதித்துவம், முஸ்லீமுக்கு எங்கே பிரதிநிதித்துவம், ஸோ ஒரு இந்து மத நிகழ்வை ஏன் வந்து ஒரு அரசு நிகழ்வை ஏன் ஒரு இந்து மத நிகழ்வாக நடத்தி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்டு ஒரு இந்து மத விரோதியாக தன்னை காமிச்சிக்கிறதுனால திராவிட மாடல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாவும் நான் போயிட்டுருக்கோம். ஆனால் திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்து செந்தில்குமார் அவர்கள் செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன நோக்கம் வேற, ஆனால் அங்கே பரப்பப்படுறது இதை வச்சு பண்ணப்படுற அரசியலுங்கிறது வேற. இதனால பல பிரச்சனைகளை திமுக சந்திக்கிறது இங்கே முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே 2022 இது ஜூலையா செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டை அப்படிங்கிற ஒன்றியத்தில் ஒரு நூலகம் வந்து புதுசாக வந்து கட்ட போகிறாங்க. அதுலேயும் ஒரு செங்கல்ல வந்து பொட்டு வச்சு அந்த செங்கலுக்கு அலங்காரம் பண்ணி அந்த செங்கலை முதல்ல போய் வச்சு அந்த கட்டுமானத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொட்டுக்கிட்டெல்லாம் களைச்சுப்புட்டு அந்த பூவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த செங்கலை கொண்டு போய் வைக்கிறாரு. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதம் சார்ந்து இந்து மத நிகழ்வுகளை புறக்கணிக்கிற மாதிரி இவர் அப்படி செயல்படல. ஏன்பா ஒரு அரசு நிகழ்வில் ஏன் ஒரு மதத்தை மட்டும் புகுத்துறீங்க, எல்லா மதமும் சேர்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கணும். இல்லை இப்போ நான் ஒரு இந்து மதம், நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். ஸோ என்னோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நான் பண்ணும்போது இந்து மதத்தோட அந்த ஆரம்ப கால என்ன பிள்ளையாரை பிடிச்சி நம்ம சில விஷயங்கள் செய்வோம்ல, என்னோட மதம் சார்ந்த சில விஷயங்களை நான் செய்வேன். ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, கிறிஸ்டினாலிட்டியாக இருந்தால் அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, ஜெயினா இருந்தால் அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, புத்திஸ்டாக இருந்தால் அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க. அதே நேரம் ஒரு அரசு நிகழ்வில் ஏன் ஒரு மதத்தை மட்டும் கொண்டு வரீங்க, மிச்ச மதம்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்க போனால் அது வந்து மத விரோதி அப்படிங்கிற அரசியல் பண்ண முடியுது இவரோட பேச்சுகள் காரணமாக. இவரும் கொஞ்சம் இடக்கு முடக்கா பேசுறது பெரும் பிரச்சனையாகுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து இங்கே மட்டும் வழிபடுறாங்க, அதாவது தென்னிந்தியாவில் மட்டும் வழிபடுறாங்க, வட இந்தியாவில் வழிபடுறதில்ல. முருகன் அப்படிங்கிறது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் பேசி அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்து ஒரு இந்து விரோத கட்சியாக திமுக கட்டமைக்கிறதுக்கு இவர் பேசுகிற சில ஸ்டேட்மெண்ட்டை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க. திமுக சிட்டிங் எம்பி அப்படிங்கிற போது நிறைய விஷயம் பெரிய லெவலில் மக்கள் கவனிக்கிறதுக்கும் இது வாய்ப்பாக அமையுது. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சி நிர்வாகியோட ஒருங்கிணைந்து போகாதது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இப்படி செயல்பட்டாலும் அதே நேரம் தன்னோட வார்த்தை உபயோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா இவரை தான் பேசுவார் இந்து மதத்துக்கு எதிராக, நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் காத்திருக்கும் போது கரெக்டாக வேலிடாக அந்த பாயிண்டை தூக்கி போடுறது. ஸோ இந்த 3 காரணங்கள் அடிப்படையில் மறுபடியும் இவருக்கு சீட்டு கொடுத்தா நிறைய பிரச்சனைகளை திமுக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது புரிஞ்சதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சீட்டு மறுத்திருக்கார் அப்படிங்கிறது திமுக தரப்புலேருந்து பெரிய லெவலில் மீடியாவில் எழுதப்பட்ட தகவல்கள் அத்தனையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த பதில் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரி, இவர் இந்த விஷயத்தெல்லாம் திருத்திக்கிட்டார், இவர் இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டார்னா இங்கே என்னன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக 99% ஒருத்தர் சரியாக செயல்பட்டுருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த சில பல காரணங்களை சொல்லி கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டான் இப்படி சில விஷயங்களை சொல்லி மறுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதி நிச்சயமாக கிடைப்பாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியல, கிடைச்சாலும் அப்படி செயல்படுவாங்களான்னு சொல்லி தெரியல. இவர்கிட்ட ஃபால்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபால்ட் இருக்குது. இந்த ஃபால்ட் அவர் மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். ஒரு மரண பயத்தை காமிச்சு இப்படிலாம் நீ செயல்பட்டினா சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை காமிச்சு விட்டு அப்புறம் சீட்டு கொடுத்தா கூட அந்த மனுஷன் கொஞ்சம் இந்த விஷயத்தில் அதாவது கட்சி ரீதியாக சில விஷயங்களை சரிப்படுத்திக்கிட்டார்னா எங்களுக்கு சில நல்ல ஒரு மக்கள் பிரதிநிதி கிடைப்பாங்க. என்னோட இந்த வீடியோட ஒரே போராட்டம் ஒரு மக்கள் பிரதிநிதி இங்கே புறக்கணிக்கப்படுறது சத்தியமாக மக்கள் நல அரசியல் பேசுகிற நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ திமுக தன்னோட முடிவை மறுபரிசீலனை செய்யணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காண்டி செந்தில்குமார் அவர்கள் சில சமரசங்களை செஞ்சு கொண்டு இதே மாதிரி மீண்டும் நாடாளுமன்றத்தில் செந்தில்குமார் அவர்கள் குரல் கேட்கணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை வச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.